கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் சாட்சியம் நிறுத்தின தேவாதி தேவனை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு மாதம் இருக்கும் அதற்கு முன்பாக ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல மாமியை நான் நிறைய நாள் படுக்கையில் தான் நான் பார்த்தேன். இப்போ முன்னாடி அவங்க நிறைய வேலை செய்கிறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய திருமணம் முடிந்த அந்த நாட்கள்லாம் அவங்கள மாதிரி வேலையே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஊழியத்துக்காக மிகவும் மிகவும் வேலை பார்த்த ஒரு தாயாய் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த கடைசி நாட்களில் அவங்களை நிறைய நாட்கள் படுக்கையிலே பார்க்க நேர்ந்தது. அந்த கனவில் அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்க ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க, எங்கள் மாமியார மாதிரி. ஆனால் இப்போ அவங்க ரொம்ப கலர் கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த கனவில் அவங்க ரொம்ப 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 வெள்ளையாக இருக்கிறாங்க. அந்த வெள்ளையை இங்கே யாருமே அப்படி சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்களுடைய முகத்திலேருந்து நிறைய வெள்ளை கதிர்கள் வானத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. அது நிறைய மணியாக அந்த கதிர்கள் போய்கிட்டே இருக்கு. நான் அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். இவ்வளவு ஒரு வெள்ளையா அப்படின்னு நான் அந்த கதிர்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். அப்படி ஒரு கனவை கண்டேன். அது கண்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய சபையில் ஆயத்த கூட்டம் நடக்கும்போது அந்த தரிசனத்தை சொன்னேன். ஏன்னா என்னைக்குனாலும் ஒரு நாள் அவங்க கர்த்தரிடத்தில் போயிடுவாங்கன்னு தெரியும். அந்த கனவை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். அந்த நிறைய நாட்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு தான் போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் வேதனை இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக ஜெபித்தோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் அவங்களை சேர்த்து கொண்டார். என் தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தருக்காக மிகவும் பிரயாசப்பட்ட ஒரு தாயாய் கர்த்தர் நாமெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு சாட்சி கொடுப்பார் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அடுத்து தேவ அதிசய மாமாவுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை உண்டு. இந்நாளிலே சொல்லுவதில் கர்த்தர் இதற்கு முன்பு நான் அதிகமாய் பேசினது இல்லை என்றாலும் இதற்கு பின்பும் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் சொல்லி முடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இத்தனை நாளும் எவ்வளவு ஊழியம் எப்படி செய்திருந்தாலும் பரவாயில்லை. இனிமேல தளபதி சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நீங்கள் ஊழியம் செய்யணும். வெள்ளையை போட்டுட்டு ஊழியம் செய்யணும். கர்த்தர் சொன்னபடி ஊழியம் செய்யணும். ஏன்னா நான் ஒரு கனவுல அந்த தளபதி சமுத்திரம்னு பெரிய பட்டை போட்ட எழுத்துல எழுதியிருக்கு. அதுக்கு கீழே தேவ அதிசய மாமா நின்றுட்டு இருக்கீங்க. நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இதுதான் அவங்க ஊழியம் அப்படின்னு நான் மனசுக்கு சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் எத்தனையோ தடவை அவங்கள பார்த்தும் அந்த தரிசனத்தை அவங்கள இடத்துல சொல்ல முடியலை. இந்த வேளையில் அதுக்கப்புறம் ரொம்ப 2-3 தடவை பார்க்கும்போது நான் ஆண்டவரே சொல்ல முடியலையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். ஆண்டவர் சொன்ன அதுக்கு ஒரு நேரம் வரும், கண்டிப்பாக சாந்தியா நான் எடுத்துக்கொள்வேன், அந்த நாளை நீ சொல்லிவிடு அப்படின்னு சொன்னார். இந்த நாள் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஆனால் இனி தளபதி சமுத்திரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி தேவ மனிதனாய் ஊழியம் செய்யணும். இவ்வளவு நாள் செய்தது போல் அல்ல, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்து முடிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இத்தனை ஆண்டுகள் போயிருந்தாலும் பரவாயில்ல, இனி வரும் நாட்களில் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிப்பீர்கள் என்று கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இம்மட்டுமாய் எல்லாரையும் நடத்தின தேவன் எங்களை நடத்துவார். இத்தனை ஆண்டுகளாய் அவங்க திரும்ப இந்த மாமி இந்த இடத்துல இருப்பாங்கன்னு நான் நினைச்சதே இல்லை. ஏன்னா 2003ஆவது ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 2010ஆவது ஆண்டில் அந்த நாள் எங்கள் வீடு கட்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது கண்ட கனவுல அவங்க இந்த வீட்டில் இல்லை, இதில் முன்னாடி இருந்தாங்க. அப்போது நான் எங்கள் மாமனார்ட்ட சொன்னேன், மாமி குடும்பம் இங்கே இல்லையே அப்படின்னு நான் கேட்டேன் முடித்த பிறகு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லையே இப்போ இங்கே தானே இருக்கிறா சாந்தி அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மாமா அவங்க இல்லை, நான் பார்த்த கனவுல வேறு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க குடும்பமே இல்லையே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நாளில் அவங்க இடம்பெயர கர்த்தர் சித்தமாய் வைத்திருந்தார். அவங்க இடம்பெயர்ந்துட்டாங்க. ஆனாலும் கடைசி நாட்களில் எங்களோடு கூட இங்கே இருக்கும் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் தம்முடைய வேளையில் அவர்களை எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாட்சி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம்,
எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருள். நீ எப்படி பாத்துக்கிட்ட அப்படி சொன்னா நீ அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கல, பட் ஏதோ பாத்துருக்க அப்படின்ற இது வச்சிருக்கேன். பட் ஆனாலும் அவங்க கூட ஃபுல்லா இருந்திருக்கோம், அவங்க எது கேட்டாலும் உடனே எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி, கடைசி நேரத்துலையும் கூட இருந்திருக்கிறோம் அந்த ஒரு திருப்தி. அவங்க செஞ்ச காரியங்கள ரொம்ப முக்கியமானது, என்னோட சின்ன வயசுல ஸ்கூல்லாம் போறதுக்கு முன்னாடி மதியம் சாப்பிட்டுட்டு அவங்க மடியில உட்காந்து எனக்கு வேதத்தை அறிமுகப்படுத்தினது அம்மா தான். அந்த சிருஷ்டிப்பு, ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசிப்பது, ஆண்டவர் வழி அனுப்புறது, அதுக்கப்புறமா ஆபிரகாம், அதுக்கு முன்னாடி காயின் ஆபேல், அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா கதையா சொல்லியிருப்பாங்க. அந்த நினைவுகள் எல்லாம் என்னுடைய மனசுல அப்படியே இருக்குது. அவங்க மடியில உட்காந்துட்டு அந்த ஒரு 2 மணி 3 மணி மதியத்துக்கு மேல அந்த வேத சம்பவங்களை அவங்க சொல்லும் பொழுது என் மைண்ட்ல என்ன இமேஜினேஷன் வச்சிருந்தனோ அதுவும் அப்படியே ஓடிட்டு இருக்குது. எங்க அம்மா செஞ்ச ஒரு மிகப்பெரிய காரியம், அந்த காரியத்துக்காகவே அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிரெடிட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ரெண்டாவதா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் வாழ்க்கையில பார்த்த ஆட்கள்ல எங்க அம்மா மாதிரி யாருமே கஷ்டப்பட்டது இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டும் அவங்க மறுபடியும் வருவாங்க. நிறைய சமயங்கள்ல நானே யோசிப்பேன், ஒருவேளை இவ்வளவுதான் இதோட முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி. 2019 இருந்து ஒவ்வொரு முறையும் பயங்கரமான அட்டாக் வரும், ஆனா எல்லா அட்டாக்லயுமே மேல வந்துட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படா இவ்வளோ ஒல்லியான ஆளு, உடம்புல சத்து கிடையாது, பலன் கிடையாது, ஆனாலும் எல்லா முறையும் மேல வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் எங்க அம்மா கூட உட்கார்ந்து ஆச்சரியப்பட்டு இருந்தேன். அவங்கள பார்த்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அது ரொம்ப ஒரு அருமையான அனுபவம். கஷ்டமான காரியமா இருந்தாலும் கற்றுக்கொண்டது நிறைய உண்டு. நான் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்புறம் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் இயேசு மாத்திரம் தான் நோக்கி கூப்பிடுவாங்க. இப்ப என்கிட்ட வந்து எத்தனை கடவுள் பூமியில உண்டுதோ அப்படின்னு சொன்னா நிறைய சொல்லுவேன், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். அவங்ககிட்ட கடவுள் யாரு அப்படின்னு சொன்னா ஒரே கடவுள் அவங்களுக்கு தெரிஞ்சது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கடைசி வரை ஆண்டவர் மேல இந்த நம்பிக்கையை அவங்க விடவே இல்லை. நான் கூட சில சமயத்துல சோர்ந்திருப்பேன், விசுவாசத்துல பலவீனப்பட்டிருப்பேன். ஆனா அவங்க கூட இருந்து அவங்க செய்யற அந்த காரியங்களை பார்த்து நான் விசுவாசத்துல பலப்பட்டேன். அவங்க ஒருவேளை வியாதியில இருந்திருக்கலாம், நோயாளியா இருந்திருக்கலாம், ஆனா கடைசி அவங்க கூட இருந்த அந்த 5 வருஷமும் என்ன அவங்க வியாதியில இருந்தாலும் என்ன அவங்க பல வழிகளில பலப்படுத்தினார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசமாகட்டும், எல்லாவற்றிலும் என்னை ரொம்ப அருமையா பலப்படுத்தினார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க ஊழியத்திலையும் செய்த காரியங்கள் நிறைய உண்டு. சைலண்டா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, பரப்பாடி பக்கத்துல அப்பா ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க முன்னாடி தண்ணி பிடிக்கிறதுக்காக பொது நல்லிக்கு போனோம். ஸோ அங்க எல்லாருமே வருவாங்க, மற்ற மதத்தில் உள்ள எல்லாருமே வருவாங்க, கதை விடுவாங்க, எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது ஒருத்தங்க ஏதோ ஒரு பலவீனத்தை சொன்னாங்க, தலைவலியோ வயிறு வலி ஏதோ ஒன்று சொன்னாங்க. உடனே எங்க அம்மா ரொம்ப கேஷுவலா பேசி ஒரு பாட்டில் என்ன கொண்டு வாங்க, ஜோம் பண்ணி தரோம் உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. ஜோம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சரியாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி காரியங்களையும் அம்மா நல்லா செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வெறுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. போன எல்லா இடத்துலயுமே சாந்தியக்கா அப்படின்னா எல்லாருமே உயிரா இருப்பாங்க. இப்ப போன இடங்கள் எல்லாத்துலயும் அவங்க இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாருமே கதறி அழுவாங்க. அப்படி எல்லாரையுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு உண்டு. அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏற்கனவே முன்னாடியே கொஞ்சம் ஆயத்தப்பட்டுட்டேன், இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால பாதிப்பு கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, பெரியம்மா எல்லாருமே கூட இருக்காங்க. ஸோ பாதிப்புகள் ரொம்ப அதிகமாகாதுன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாம அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிள்ளைகள் நிறைய உண்டு. முதல்ல எடுத்து வளர்த்தது சீலியக்கா, அப்புறம் சிங்கண்ணன், ராணியக்கா எல்லாருமே இருக்காங்க. ஸோ நான் ஒரு கடைக்குட்டி பிள்ளை மாதிரி நினச்சிக்குவேன். எல்லாருமே அவங்க எல்லாரும் மூத்த பிள்ளைங்க, நான் கடைசி பிள்ளை அப்படின்னு நினைச்சு அப்படிதான் அந்த அடக்காராதனை எல்லாமே போயிட்டு இருந்தது. ஒரு கடைக்குட்டி பிள்ளை மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்ப ஒரு நல்ல அனுபவம். கடைசியில அவங்க குடும்பத்தோட அவங்க ஆண்டவருக்குள்ள பிரவேசித்தது ஒரு நல்ல அனுபவம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து நான் இதுல இருந்து வெளியே வர்றது, தொடர்ந்து காரியங்களை செய்யறது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் எங்க அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, மயிலாடியில பெரியம்மா அண்ணன் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பெரிய காரியமா இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன்.
நானும் நிறைய அந்த காரியங்களுக்கு ஆயத்தமா இருந்தேன். கடைசியா ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி பைபிள் எப்படியாவது வாசித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு காலையில ஒரு 20 அதிகாரம், சாயங்காலம் ஒரு 20 அதிகாரம் அப்படின்னு சொல்லி விரட்டி 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 அப்படியே கொண்டு போனது. அது ஒரு பக்கம் என்னை பலப்படுத்தினது. இப்படி பல வழிகளில் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். வாழ்க்கையில இழப்பு வர்றது சகஜமான காரியம்தான். அதை ஏற்றுக்கொள்வது கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அதை ஏற்றுக்கொண்டு நம்ம தொடர்ந்து அடுத்த காரியங்களை செய்தாக வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லாம நிறைய காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார், அநேக திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான காரியங்கள ரொம்ப காலங்கள் எடுக்கும், ரொம்ப வருடங்கள் எடுக்கும். அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் வாஞ்சிக்கிறேன். அந்த கிருபைகளை எனக்கு தருவாராக. தொடர்ந்து வந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக அம்மாவுடைய வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.